ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் ஃப்ரேமுக்கு பேக் சைடு என்ன ப்ராசஸ் கேட்டிருந்தீங்க. வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு பேக் சைடு பார்க்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி கையில் சுற்றிட்டு மேலே இருக்க த்ரெட்டை தான் எடுக்கணும். பாருங்கள், ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு ஃப்ரேமுக்கு மேலேருந்து நீடியில் கீழே குத்துங்க. இப்போது நீடில் ஹூக்கில் அந்த த்ரெட்டை மாட்டிட்டு சேம் டைம் கையில் இருக்க நாட்டை ரிலீஸ் பண்ணிடணும். பாருங்கள் எப்படி பண்ணுறோன்றத. இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது த்ரெட்டை கையில் பிடிச்சிட்டு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் தள்ளி நீடியில் குத்திட்டு இப்போ நீடியில் த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு மேலே ஸ்டிச்சு, அடுத்த ஸ்டிச்சும் கொஞ்சம் தூரம் தள்ளி நீடியில் குத்துங்க. இப்போ கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை நீடியில் சுற்றிட்டு மேலே ஸ்டிச் போடுறோம். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டை எப்பயுமே நம்ம 2 ஸ்டாண்டாக எடுத்து தான் போடுவோம். பாருங்கள், நீடியில் த்ரெட்டை சுற்றிட்டு மேலே ஸ்டிச் போடுறோம். 2 ஸ்டாண்டையும் ஒன்று போல் சுற்றுங்க நீடியில். அதே போல் கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிக்காதீங்க, லூஸாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நீடியில் த்ரெட்டை சுற்றுறோம், மேலே ஸ்டிச் போடுறோம். அதே போல் த்ரெட்டை நீங்கள் லூஸாக பிடிங்க, ஒரே ஃப்ளோவில் விடுங்க. ஸ்டிச் போடும்போது டைட்டாக பிடிச்சிருந்தீங்கன்னா த்ரெட்டு கட் ஆகிடும். அடுத்த ஸ்டிச்சு நீடியில் த்ரெட்டை சுற்றுறோம், ஸ்டிச்சு கீழே. இந்த ப்ராசஸ் மட்டும்தான். கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை எப்பையும் விட்டுறக்கூடாது, பிடிச்சிட்டே தான் இருக்கணும். டைட்டாக பிடிக்காதீங்க, லூஸாக பிடிங்க, அவ்வளோதான். சுற்றிட்டு ஸ்டிச்சு. பாருங்கள், உங்களுக்கு த்ரெட்டு தெரியும். 2 ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஸ்டாண்ட் எடுத்து தான் எப்பயுமே போடுவோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீடியில் த்ரெட்டை சுற்றுறோம், மேலே ஸ்டிச்சு. த்ரெட்டை கையிலே தான் பிடிச்சிருக்கோம், விடலை. பாருங்கள், இப்போது ஃப்ரேமுக்கு மேலே என்ன ப்ராசஸ்ன்றதை பார்க்கலாம். பாருங்கள், நீடியில் குத்தி த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்டிச்சு, மேலே எடுக்கும்போது ரைட் லெஃப்ட்டு. அடுத்த ஸ்டிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி மேலே எடுக்கும்போது ரைட் லெஃப்ட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு சேம் அதே போல் தான் குத்துறோம். கீழே த்ரெட்டை சுற்றிட்டு மேலே ரைட் லெஃப்ட்டு. அடுத்த ஸ்டிச்சு மேலே எடுக்கும்போது ரைட் லெஃப்ட். அதே போல் நீங்கள் நீடியில் 90 டிகிரி இருக்க மாதிரி பிடிச்சி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாத் மாட்டாமல் ஃப்ளோ ஈஸியாக வரும். கிளாத்து நீடியில் த்ரெட்டு 3ம் மீட் பண்ணுற ஜங்ஷனில் நீங்கள் நீடியில் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கிளாத்தில் த்ரெட்டு மாட்டாமல் வரும். நீடியில் குத்திட்டு கீழே த்ரெட்டை சுற்றி மேலே ரைட் லெஃப்ட், அவ்வளோதான். ஃபுல்லாக இதே மாதிரி தான் போடணும். ஆரி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லென்த்தாக ஒரு லூப்பை இழுத்துக்கோங்க. இப்போ அந்த லூப்புக்குள்ளே நீடியில் விட்டு இன்னொரு லூப்பையும் லென்த்தாக இழுத்துட்டு இப்போ ஃபஸ்ட் லூப்பை நீடியில் லாக் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.